அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உடல் ஆரோக்கியம். நான் ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். அந்த கேள்விக்கு நீங்கள் கொஞ்சம் ஒரு 5 வினாடி யோசிச்சா ஈஸியாக பதில் சொல்லிடலாம். ஒரே ஒரு கேள்வி. அந்த கேள்வி என்னன்னா, உங்கள் வீட்டில் உங்களோட அப்பா அம்மா, பாட்டி தாத்தா, மாமாவோ அத்தையோ இல்லை சித்தப்பாவோ சித்தியோ, மொத்தம் 6 உறவுகள் நமக்கு அருகாமையில் இருக்கிறது. அம்மா அப்பா தாத்தா பாட்டி இல்லை மாமா அத்தையை ஒரு கேட்டகரி வச்சுக்கோங்க, சித்தப்பா சித்தி ஒரு கேட்டகரி வச்சுக்கோங்க. இந்த 6 பேரில் உங்களுக்கு தெரிந்து யாருக்கெல்லாம் சர்க்கரை நோயோ இரத்த கொதிப்போ இருக்கு, அவங்க மட்டும் கை தூக்குங்க. எல்லாம் யோசிச்சு பாருங்க. உங்களோட அம்மா அப்பா, உங்க தாத்தா பாட்டி, உங்க சித்தி, உங்க மாமா அத்தை, இதுல டயபெட்டிக் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட போதும்பா போதும். கிட்டத்தட்ட இங்க இருக்கிறதுல 80% பேருக்கு உங்க குடும்பத்துல சர்க்கரை வியாதி இரத்த கொதிப்பு இருக்கு. 20% கை தூக்காதவங்கள இதெல்லாம் போய் எதுக்கு சொல்லிட்டு வரட்ட அப்படின்னு கொஞ்சம் பேர் இருக்கலாம். கொஞ்சம் பேருக்கு உண்மையிலேயே இல்லாம இருக்கலாம், தெரியாம இருக்கலாம். ஆனா என்ன ஒரு செய்தி அப்படின்னா, இங்க ஒரு 400 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 80% எடுத்தீங்கன்னா 320 பீப்புள். இங்க ஒன்றும் டெஸ்ட் எல்லாம் பண்ணல, டேட்டாலாம் எடுக்கல. ஆனா 80%னா 320 பேர் குடும்பத்தில் சர்க்கரை வியாதி இருக்கு. என்ன செய்தி தெரியுமா? உங்க 320 பேர்ல 75% பேருக்கு 40 வயதுல சர்க்கரையோ ரத்த கொதிப்போ வருவதற்கான வாய்ப்பு, சாத்தியம் இருக்கிறது. நண்பர்களே, என்ன சார் வந்தீங்க, வந்தோடனே காலங்காத்தால புளிய கரைக்கிறீங்க, நாங்கெல்லாம் நல்லா ஆரோக்கியமா இருக்கலாம் நினைச்சோம். 320ல் 75%னா எவ்வளவு? கணக்கெல்லாம் பார்த்தா எவ்வளவு? கிட்டத்தட்ட 250 பேருக்கு வந்துருமா? 250 பீப்புளுக்கு வந்து டயபெட்டிக் வந்துருமா அப்படின்னு கேட்டா மருத்துவ உலகம் வரும் என்று தான் சொல்கிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? முதல் விஷயம், வரக்கூடாது என முடிவெடுக்கணும். வரும் அப்படின்னு மருத்துவ உலகம் சொல்லுது, வரக்கூடாது என்று நீங்கள் மனதில் உறுதியா எடுக்கணும். எங்க அப்பா கஷ்டப்படுறாங்க, எங்க தாத்தா கஷ்டப்படுறாங்க, எங்க அம்மா ஊசி போட்டுட்டே அவங்க போய் தோசை சுட்டு எனக்கு கொடுக்குறாங்க, காலையில மாத்திரையை எடுத்துட்டு எங்க அப்பா அலுவலகத்துக்கு போறாரு அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கிற நீங்க எடுக்க வேண்டிய முடிவு, இந்த நோய் எனக்கு வரக்கூடாது, ஒருபோதும் எனக்கு வரக்கூடாது நீங்க நினைக்கணும். போன வருடத்தினுடைய இந்த வருடத்தினுடைய ஜனவரி மாசத்துல டொரண்டோ, கனடாவினுடைய தலைநகரம் டொரண்டோ, அங்க வச்சு ஒரு மாநாடு நடந்தது. வேர்ல்ட் NCD காங்கிரஸ், உலக நான் கம்யூனிகபிள் தொற்றாத வாழ்வியல் நோய்க்கான உலக கருத்தரங்கு. உலகம் முழுக்க இருக்கிற மருத்துவர்கள் வந்திருக்காங்க, பெரிய பெரிய மருத்துவர்கள். WHO NIH ரெண்டும் சேர்ந்து நடத்துற கருத்தரங்கு. பெரிய பெரிய மந்திரிகள் வந்திருக்காங்க. சீனாவுடைய முதல்வர் வந்திருக்காரு, நிறைய நாட்டினுடைய மந்திரிகள், மத்திய மந்திரிகள்லாம் வந்திருக்காங்க. என்ன மாநாடு என்னன்னா, உலகம் முழுக்கவே சக்கரை வியாதி கூடுது, புற்றுநோய் கூடுது, என்னப்பா செய்யறது, டாக்டர்கள் நீங்க என்னடா செய்றீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. பல நாடுகள்ல இருந்தும் அறிவு ஆராய்ச்சி பேப்பர்லாம் வாசிக்கிட்டே இருக்காங்க. கடைசியா எல்லாம் முடிஞ்சு 5வது நாள் மாலையில பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஒரு பேராசிரியை, அந்த அம்மா தான் கன்க்ளூடிங் லெக்சர், அவங்க வந்து பிரசன்ட் பண்றாங்க, பவர் பாயிண்ட்ல போடுறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? உலகம் முழுக்க கூடுது, உலகம் முழுக்க இந்த சக்கரை வியாதி ரத்த கொதிப்புலாம் வராம தடுக்கணும்னா இதைத்தான் செய்யணும்னு சொல்லி ஒரு ஸ்ப்ரேஸை போடுறாங்க. ரொம்ப சிம்பிள், கேட்ச் தம் யங். யார் யார் குடும்பத்தில் இந்த சிக்கல் இருக்கிறதோ அவர்களுடைய இளமையிலேயே இந்த கருத்தை அவர்கள் மனதில் விதையுங்கள். அதைத்தான் இப்ப விதைச்சேன். 15 வயசுலேயே அதற்கான மன திட்டமிடலை வரணும். எனக்கு டயபெட்டிக் வந்துடும், கொஞ்சம் நீ குண்டா இருக்கேன், எனக்கே லைட்டா தொப்பை இருக்கு, எனக்கு கொஞ்சம் வந்து ஒரு முன்ன விட ஃபிட்டா இல்லைன்னு உங்களில் யாராவது உணர்ந்தீங்கன்னா இன்னைக்கே முடிவு பண்ணுங்க. நிச்சயமா உங்களால குறைச்சிட முடியும். உங்களால உடல் எடையை மிக 50 வயசுல வெயிட்டை குறைக்கிறது பெரும்பாடு. ஆனா 15 வயசுல ஃபிட்டாகிறது வந்து வெகு எளிது. உங்க நண்பர்களோட சந்தோஷமா ஆடி பாடி மகிழ்ந்து அதை செஞ்சிட முடியும். அதுல ஒருத்தரை பாடி ஷேவிங் பண்ணக்கூடாது, அலட்சியப்படுத்தக்கூடாது. என்னடா குண்டா இருக்க அப்படின்னு சொல்லி உங்க நண்பர் ஒருத்தர் குண்டா இருக்காருன்னா அவரை போய் கிண்டல் பண்ணக்கூடாது. மாறாக, வாடா நம்ம 2 சேர்ந்து வரலாம், வாடா எப்படியாவது நம்ம குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பழக்கம் உங்களுக்குள் விதைக்கப்படணும்.
முதல் விஷயமே நீங்க மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், உங்களுடைய இள வயதுல, இப்போ 18 பருவத்தில் இருக்கீங்க, இன்னும் இள வயதுங்கிறது 20-22 வயசு வரும்போதே இந்த சர்க்கரைக்குரிய அறிகுறி, இரத்த கொதிப்புக்குரிய அறிகுறிகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். அது வராமல் தடுக்கிறதுக்கு இப்ப இருந்தே ஆரோக்கியமான ஒரு மனிதராக இருக்கும். ரெண்டாவது, உடல் உறுதிங்கிறத உறுதிப்படுத்துற விஷயம் நோய் எதிர்ப்பாற்றல், ஃபிட்னஸ் முதல்ல சொல்லிட்டோம். ரெண்டாவது இம்யூனிட்டி, எதிர்ப்பாற்றல் மிகச் சிறப்பாக இருக்கணும். ஒரு சளி பிடிச்சது, ஒரு காய்ச்சல் வேன்னு சொங்கி மாதிரி 4 நாள் லீவ் போடக்கூடாது. காய்ச்சல் வருது, நாங்கள்லாம் சின்ன பிள்ளைல எங்களுக்கு காய்ச்சல் வந்தால் இன்னும் ஞாபகம் இருக்குது. காய்ச்சல் அம்மா பாயை விரித்து படுக்க வச்சுருவாங்க, நல்லா சூடாக ரசஞ்சோறு கிடைக்கும். எங்கள் அப்பா வேகமாக ஒரு லெட்டர் எழுதுவார், ஆஸ் மை சன் இஸ் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஹீ கேனாட் அட்டெண்ட் த ஸ்கூல் அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டு பையன்கிட்ட லெட்டரை கொடுத்து அனுப்புவார். சந்தோஷமாக இருக்கும், ஜாலியாக லீவ் போடலாம், 2 நாள் சூடாக இட்லி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி 2 நாள் படுத்தோம். ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா, காய்ச்சல் வந்தாலே கலைபரம் ஆயிடுது. வீட்டில் ஏதாவது ரத்த சோதனை பண்ணணுமோ, டெங்கியா இருக்குமா, கோவிட் திரும்ப வருதுன்னு சொல்றானே, வந்துருச்சா அப்படின்னு ஒரு பயப்படக்கூடிய அளவில் வந்துட்டோம். ஒட்டுமொத்த உலகத்திலும் இம்யூனிட்டி அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் பயப்படக்கூடிய விஷயமா இருக்கு. நண்பர்களே, ஃபிட்னஸும் இம்யூனிட்டி 2 தான் இந்த இளம் பருவத்தில் நீங்க செய்ய வேண்டிய, அதுக்காக அக்கறைப்பட வேண்டிய 2 முக்கியமான விஷயம். முதல்ல இம்யூனிட்டி எடுத்துக்குவோம். எதிர்ப்பாற்றலை நல்லா வச்சுக்கணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய விஷயம், உங்க சாப்பாட்டில் புரதம் மிகப்பெரிய அளவில் இருக்கட்டும். புரோட்டீன் ரிச் ஃபுட்டு உங்களுக்கு இருக்கணும். உங்களுடைய யாராவது உங்க எடை எவ்வளவு பார்த்தப்பி, வெயிட் எவ்வளவு? 50 கிலோ எடையுள்ள ஒருத்தருக்கு எவ்வளவு புரதம் எடுக்கணும் யாராவது சொல்லுங்க? 50 கிராம். 1 கிலோவுக்கு 1 கிராம். இன்னைக்கு நேற்று வச்சுப்போம், இன்னைக்கு விட்டுருங்க, நேற்று காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம 50 கிராம் புரோட்டீன் எடுத்துருப்போமா அப்படின்னு கொஞ்சம், நீங்களாம் சயின்ஸ் படிச்சவங்க நிறைய இருப்பீங்க இல்லையா, கணக்கு போட்டு பாருங்க. பெரும்பாலும் இருக்காது. பயிரெல்லாம் எடுத்தீங்கன்னா 20%. 100 கிராம் பயிர் எடுத்தா 20 கிராம் புரதம் கிடைக்கும். ஒரு முட்டை எடுத்தீங்கன்னா 6-8 கிராம் கிடைக்கும். அதுக்கப்புறம் மற்ற தானியங்கள் எல்லாம் 8 கிராம் 10 கிராம் தான், 8% 10% தான் அதிகபட்சமே புரதம் இருக்கும். அப்ப புரதத்தை தேடி தேடி சாப்பிட்டாதான் நம்மளுடைய இம்யூனிட்டி கிடையாது. நம்ம உடம்புல காய்ச்சல் வந்தாலோ கிருமிகள் வந்தாலோ அதை எதிர்ப்பதற்காக உள்ள இம்யூன் சிஸ்டம் தான் இன்னேட் இம்யூன் சிஸ்டம், உள்ளே இருக்கும். எது வந்தாலும் போய் போராடுவதற்கான தயாரா இருக்கக்கூடியது இன்னேட் இம்யூன் சிஸ்டம். ஒரு கிருமி வருது, அந்த கிருமியை அடையாளம் கண்டு, இது வைரஸ், இவனை போய் அட்டாக் பண்ணணும், இது ஒரு அலர்ஜன் வருது, இதை இப்படி எதுக்கணுங்கிறது அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம். இந்த இன்னேட் அண்ட் அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கணும்னா புரோட்டீன் நல்லா இருக்கணும். ஸோ உங்க மைண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபிக்ஸ் ஆயிருக்கணும். நான் புரோட்டீனை தேடி தேடி சாப்பிடுவேமா, நாளையிலேருந்து ஸ்கூல் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு காலை சாப்பாட்டில் கொஞ்சம் நல்லா சோயா சங்க்ஸ் கொடுங்க, கொஞ்சம் சோளம் பண்ணி கொடுங்க, கொஞ்சம் முட்டை கொடுங்க, அப்புறம் சாதாரண தோசை வேண்டாம், எனக்கு நல்ல பெசரட்டு மாதிரி பாசி பருப்பை போட்டு தோசை ஆட்டி கொடுங்க அப்படின்னு தேடி தேடி பயிறு பட்டாணி பயிர்னு சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டாதான் அந்த புரதம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் மிகப்பெரிய அளவாக கொண்டு வர முடியும். நீங்கள்லாம் டிவியில் பார்க்குற மாதிரி காம்ப்ளானை வாங்கி ஒரு டம்ளார் குடிச்ச உடனே கடகடன்னு இப்படி வளர்ந்துடலாம்னு நினச்சிங்கன்னா அது முட்டாத்தனம். நிறைய பேர் பக்கெட்லேயே கலந்து குளிக்கிறானுங்க, ஆனாலும் அவன் வளர மாட்டாங்கிறான். வளருகிறது, உயரம் வளருகிறது அவங்க அப்பா அம்மா மாமா தாத்தா அவங்கெல்லாம் என்ன உயரம் இருக்குமோ அந்த உயரமோ இல்லை அதை விட ஒரு 1/2 இன்ச்சு கூடலாம். காம்ப்ளான் குடிச்ச உடனே சர்றெல்லாம் வளர்ந்துட மாட்டோம். அப்போ நல்லா அடிக்குவேட் புரோட்டீன் நிறைய எடுத்து மிகச்சரியாக விளையாண்டா அந்த உயரம் வரும். அதை விட்டு நான் அதை தான் குடிப்பேன், டிவியில் அதை போட்டிருக்கான், சோஷியல் மீடியாவில் எது வந்திருக்கு அப்படின்னு போய் நிற்க வேண்டியதில்லை. உணவில் பயிறு புரதங்களை நிறைய எடுத்துக்கொள்ளுங்க. ரெண்டாவது, இம்யூனிட்டி நல்லா இருக்கணும்னா நம்ம நேச்சர்ல நமக்கு கிடைக்கக்கூடிய மிக மிக முக்கியமான விஷயம் பழங்கள். ஃப்ரூட்ஸ்ல இருக்கக்கூடிய சத்து வேற ஏதாவது ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ல இதே ஃப்ரூட் அளவுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயத்த, நேச்சர்ல கிடைக்கிற விஷயத்த கேன் ஒரு கார்பரேட் கம்பெனி ரீப்ரொடியூஸ் தட் ஆஸ் இட் இஸ் அப்படின்னா முடியுமா? ஒரு ஆப்பிள் அவனால உருவாக்கிட முடியுமா? ஒரு நெல்லிக்காயை உருவாக்கிட முடியுமா? ஒரு வாழைப்பழத்தை அவனால உருவாக்கிட முடியுமா? முடியாது.
அவ்வளவு தூரம் நேச்சர் வந்து மிக மிக சிறப்பானது. நான் அன்னைக்கு காலையில் இந்த பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாகலிங்க மரத்தை பார்த்தேன். நாகலிங்க மரம் எங்கள் வீட்டு பக்கத்துல எல்லாம் எங்கேயும் இல்லை, எங்கேயோ 1-2 இடங்கள்ல பார்த்தா தான் உண்டு. நாகலிங்க மரத்தை பார்த்தோன்னே என் மனசெல்லாம் அவ்வளோ சந்தோஷம். அந்த மரத்தோடு 5 நிமிஷம் பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தேன். அந்த நாகலிங்க மரத்தினுடைய இதழ்கள், அதுக்குள்ள ஒரு நாகம் வந்து லிங்கத்தை போத்தி இருக்கிற மாதிரி ஒரு அழகு. இந்த இடத்துல கிட்டத்தட்ட 50-60 மரங்கள் கண்ணில் தென்படுகிறது. நீங்க எல்லாம் கண்டிப்பா பார்த்து ரசிக்க வேண்டிய பூ அது. அந்த நாகலிங்க பூவை யோசிச்சு பார்த்தா, இப்படி ஒரு பூவை அந்த இயற்கை படைக்கிற மாதிரி நம்மளால படைக்க முடியுமா? அதுல இருக்கிற ஒரு மனம், அதுல இருக்கிற ஒரு அழகு, வேரில் பூக்கக்கூடிய ஒரு அழகு. நான் யோசிச்சு பார்த்தேன், இது ஏன் இந்த கிளை வேர்ல பூத்திருக்கு தனியா? மரம் அப்படியே நெடுங்காஞ்சடையா மேல உயரமா இருக்கு, ஆனா கீழே பூத்திருக்கு வேர்பலா மாதிரி, அது வேர்பூவாக பூத்திருக்கிறது. என்ன ஒரு இயற்கையோட அதிசயம்னு நம்ம பார்க்கிறோம். இப்படியான அதிசயங்கள் ஒவ்வொரு பழங்களுக்குள்ளேயும் இருக்கு நண்பர்களே. ஒவ்வொரு நீங்க வாழைப்பழத்தை எடுங்க. எத்தனை பேர் நாகர்கோவில் பக்கம் இருந்து வந்திருக்கீங்க? நீங்க நாகர்கோவில் பக்கம், நாகர்கோவில்ல தோவாளை பக்கத்துல ஒரு பழம் மிகச்சிறப்பு, அங்க மட்டும்தான் கிடைக்கும். என்ன பழம்? மட்டி. அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க, மிகச்சிறப்பா சொல்றாரு. அது வந்து இவ்வளவுதான், சுண்டு விரல் சைஸ் தான் இருக்கும். சுண்டு விரல் சைஸ்ல தான் இருக்குமா மட்டி பழம். அதுல நான் முதல் முறையா ஒரு தடவை ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிகப்பு மட்டி பார்த்தேன். மட்டி மஞ்சளா இருக்கும், அதுலேயே செவ்வாழை மாதிரி குட்டியா ஒரு சிவப்பு மட்டி பழம் அங்க இருக்கு. அங்க ஒருத்தர் வந்து கொடுத்தாரு, சிவப்புல ஒரு மட்டி இருக்குன்னு அன்னைக்கு தான் எனக்கு தெரியும். அப்படி நாகர்கோயில்ல ஒரு மட்டி பழம் இருக்கு. களியக்காவளைன்னு கேரளாவுக்கும் நம்ம தமிழ்நாடு பார்டர், அந்த ஊர்ல உள்ள செவ்வாழை, அந்த ஊர்ல இருக்கிற நேந்திரன் வாழை அவ்வளவு சிறப்பு. இந்த மட்டிப்பழம் என்ன சிறப்பு அப்படின்னா, கை குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்ததுக்கு அப்புறம் எத்தனாவது மாசத்துல இருந்து திட உணவு கொடுப்பாங்க? 6-7ஆம் மாசத்துல. 6-7ஆவது மாசத்துல திட உணவு கொடுக்கும் போது முதல்ல கொடுக்கிற பழத்துல ஒண்ணுதான் மட்டி. மட்டிப்பழம் அவ்வளவு கூழா இருக்கும், ரொம்ப இனிப்பா இருக்கும். கையில பிதுக்கி தாய் வந்து லைட்டா கையை வச்சு நைட்டா நசுக்கி வாயில கொடுத்துருவாங்க, குழந்தை சாப்பிட்றோம். பல் வளராத அந்த குழந்தைக்கு அந்த மட்டிப்பழம் கொடுப்பாங்க. நேந்திரன் வாழை, செவ்வாழை எல்லாம் நேந்திரன் வாழை எடுத்தீங்கன்னா ரொம்ப பியூனியா இருக்கிறான் ஒரு பையன், ரொம்ப ஒல்லியா இருக்கிறான், வெயிட்டே போட மாட்டேங்க அப்படின்னா நேந்திரன் வாழை சாப்பிட்டா எடை போடும். இருக்கிறதுலே டெக்ஸ்ட்ரோஸ் கண்டென்ட் மிக அதிகமா உள்ளது. நின்றுக்கிட்டே ஒரு காவல் தொழிலாளி நின்றுக்கிட்டே வேலை செய்கிறாரு, அவருக்கு குதிகாலில் வலிக்கும். ஒரு ஆசிரியை நின்றுட்டே வேலை செய்கிறாங்க, ஒரு போலீஸ் நின்றுட்டே வேலை செய்கிறாங்க, அவங்களுக்குலாம் குதிகால் வலி வரும். அதை வந்து கால்கேனியஸ் பர் அப்படின்னு ஒன்று, ஒரு முள்ளு மாதிரி குதிகாலில் வந்துடும், அல்லது பிளான்டார் ஃபேசைட்டிஸ்பாங்க. அதுக்கு செவ்வாழை மிகச்சிறப்பு. அப்படியே திருநெல்வேலி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நார்வேலில் பஸ் ஏறி திருநெல்வேலி வந்தால், திருநெல்வேலியில் ஒரு பழம் நாட்டுப்பழம்னு சொல்லுவாங்க. சென்னையில எல்லாம் அதுக்கு பேர் மொந்தன் வாழைம்பாங்க, பெருசா இருக்கும். அந்த வாழைப்பழத்தை தொலியை உரிச்சோன்னா தொலி வந்துருச்சான்னு தெரியாது, அவ்வளவு நார் இருக்கும், நாரா இருக்கும், அவ்வளவு சுவையா இருக்கும் அந்த பழம். அந்த நாருள்ள அந்த நாட்டு வாழைப்பழம் மலச்சிக்கலை போகும். கான்ஸ்டிபேட்டடா ஒருத்தங்க இருக்கீங்க, எனக்கு நல்ல ஃப்ரீ மோஷன் இல்லை அப்படின்னா அந்த நாட்டு வாழைப்பழம் சாப்பிடலாம். திருச்சியில போனீங்கன்னா அங்க வந்து மோரிஸ்னு ஒரு வாழைப்பழம் இருக்கும், பச்சை கலர்ல, பச்சை பழம் மாதிரியே இருக்கும், பச்சையில், அது மோரிஸ் வாழைன்னு சொல்லுவாங்க. அது குளிர்ச்சியா இருக்கும். வயிற்றுல புண்ணு இருக்கு, கேஸ்ட்ரிக் இருக்குன்னா மோரிஸ் வாழைப்பழம் சாப்பிடலாம். இங்க ஈரோடுல தேன்கனி வாழைன்னு இருக்கு, இந்த பக்கம் திண்டுக்கல்ல சிறுமலை பழம்னு இருக்கு, இப்படியே மேல போய் தர்மபுரி பக்கம் போனீங்கன்னா ஏலக்கி பழம் இருக்கு. ஒரு வாழைப்பழத்துல இவ்வளவு வெரைட்டி இருக்கு, ஒவ்வொன்றுக்குள்ளேயும் மருத்துவ குணம் தனியா இருக்குன்னு நம்ம ஆளுங்க சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா நாம என்ன பண்றோம்? வாழைப்பழத்தை வெறும் பத்தி ஸ்டாண்டா மாத்திட்டோம். சாமிக்கு பத்தியை காமிச்சு சொருகிறதுக்கு மட்டும்தான் வாழைப்பழத்தை வச்சிருக்கோம். யாராவது வாழைப்பழத்தை கொண்டு போய் கொடுத்தா, வாழைப்பழமா, நான்லாம் ஸ்ட்ராபெரி சாப்பிட்றேன், ஆப்பிள் சாப்பிட்டு இருக்கேன், வாழைப்பழமா நினைச்சிட்டு இருக்கோம். இளைஞர்கள், சின்ன பிள்ளைங்க, உங்களை மாதிரி 18 இருக்கவங்களுக்கு ஆக சிறந்த பழங்கள்ல ஒண்ணு வாழைப்பழம். தினம் ஏதாவது ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க. ஏதாவது ஒன்று உங்க வீட்டு பக்கத்துல என்ன கிடைக்குதோ, வாழைப்பழத்துல அது மட்டுமா இருக்கு, பொட்டாசியம் மிக அதிகம். அதை விட ரொம்ப முக்கியமானது, மனதை மகிழ்விக்கக்கூடிய ஒரு நொதி, மூளையில இருந்து சுரங்கக்கூடியது. சயின்ஸ் படிச்சவங்கள தெரிஞ்சிருக்கும், எது மனதை மகிழ்விக்கிறதுக்காக நம்ம பிரெயின் சுரங்கக்கூடிய நொதி பேர் என்ன? டோபமின். இன்னொன்று என்னது? செரட்டோனின், கார்டிசால். செரட்டோனின், செரட்டோனின் செர்னேஸ் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப மகிழ்விப்பை கொடுக்குறது.
டோபமின் மகிழ்ச்சியும் கொடுக்கும், ஆக்டிவாகவும் வச்சுக்கும். ஆக்டிவா இருக்கு. செரட்டோனின் ஸ்பெசிஃபிக்கா மகிழ்ச்சியை கொடுக்குறது. அந்த செரட்டோனினை கொடுக்கக்கூடிய பழம் வாழைப்பழமும் மாதுளையும் மட்டும்தான். மன உளைச்சலில் டிப்ரெஷன்ல இருக்கிறவங்களுக்கு டாக்டர் எழுதுவாங்க மாத்திரை. மன உளைச்சலுக்கு சைக்கியாட்ரிக் டாக்டர் எழுதுற மருந்து அந்த செரட்டோனின் அதை தூண்டக்கூடிய மருந்து அவங்க எழுதி கொடுப்பாங்க. வாழைப்பழம் அதை நேச்சுரலாகவே செய்யக்கூடியது. நீங்களே ஒரு சோர்வாக இருக்கீங்க, பரீட்சையை பற்றின ஒரு சின்ன பயம் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு பதட்டமாக இருக்குது, ஒரு பனானா சாப்பிடுங்க, ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க. அவ்வப்போது வாழைப்பழம் சாப்பிட்டுருந்தா எப்போவுமே உற்சாகமாக பூரிப்பாக அந்த நாகலிங்க பூ மாதிரி மகிழ்வாக இருக்கலாம். அதை பார்க்க பார்க்க அவ்வளோ மகிழ்ச்சி வருது. அந்த மகிழ்ச்சி உங்கள் மனசுக்குள்ளேயும் அது குடி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ பழங்கள் பிரதானமாக சாப்பிடுங்க. நம்ம எத்தனையோ பழம் இருக்கு, எல்லா சத்துக்களும், ஒரு விட்டமின் சத்து, கனிம சத்து, நார் சத்து, ஆற்றல், இது எல்லாம் அதிகமா இருக்கிற ஒரு பழம் எது? எத்தனையோ பழத்தை சொல்றாங்க, நெல்லிக்காய் சொல்றாங்க, எல்லாம். உண்மையிலேயே இந்த சத்துக்கள் அதிகமா இருக்கிற ஒரு பழம் வந்து சிகப்பு கொய்யா பழம். சிகப்பு கொய்யா இருக்கு இல்லையா, நாட்டு கொய்யா, அந்த பழத்துல தான் இந்த சத்துக்கள் எல்லாம் நிறைந்திருக்கு. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு ஹைதராபாத்ல இருக்கு, NIN. இந்தியாவிலேயே ICMR மிகப்பெரிய இன்ஸ்டிடியூட். அவன் வந்து உலகத்தில் இருக்கிற ப்ளூபெரி, பிளாக்பெரி, ஸ்ட்ராபெரி எல்லா பழங்களையும் ஆராய்ச்சி செஞ்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்குது இந்த சிகப்பு கொய்யாக்கு. ஆனால் நம்ம வந்து போடா கொய்யான்னு பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். கொய்யா அவ்வளவு சிறப்பான ஒரு பழம். எனக்கு பல நேரங்களில் மற்ற பழங்களை எல்லாம் வந்து பழமுதிர் சோலைகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஆப்பிள்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க, மெட்ரியன் ஃப்ரூட் அடுக்கி வச்சுருப்பாங்க, ஆரஞ்சஸ் எல்லாம் டென்னிஸ் பால் மாதிரி அடுக்கி வச்சுருப்பாங்க, அப்படியே மேங்கோஸில் நல்லா இமாம் பசந்தெல்லாம் அடுக்கி அப்படி பார்க்கவே பிரமாண்டமாக அழகாக இருக்கும். ஆனால் கொய்யாப்பழத்தை மட்டும் ஓரமாக கூரில் போட்டிருப்பாங்க. கொய்யாப்பழம் மட்டும் எனக்கு தெரிஞ்சு விலை கூடலையேன்னு வருத்தம். இப்போ கொஞ்சம் கூடியிருக்கு, ஆனால் பெரும்பாலும் கிலோ 100 ரூபாய்க்கு மேலே வரமாட்டேங்குது. அந்த பழம்லாம் விலை கூடணும்னு தோணும். அப்போ தான் நம்மால் மதிப்பாங்க. 500 ரூபாய்க்கு போய் 100 கிராம் பிளாக்பெரியை வாங்கிட்டு போகிறாங்க சென்னையில். அது கலிஃபோர்னியாவிலேருந்து வருது. ப்ளூபெரி வந்து கேன்சர்லாம் தடுக்கும் சார் அப்படின்னு வாங்கினே. நம்ம ஊர் நவ்வாப்பழம் அதை விட தடுக்கும்டா, அது தெரியாது. ஆனால் வெளிநாட்டு பழங்கள் மீது ஒரு மோகம். கொய்யா நம்ம ஊரில் இருக்க ஆகச்சிறந்த பழங்கள்ல ஒன்று. இந்த கொய்யாவா நெல்லிக்காயான்னு அந்த பக்கம் இருந்து, நெல்லிக்காய் தானே சார் நல்ல பழம் அப்படின்னு ஒருத்தர் அங்கேருந்து கேட்டார். உண்மையிலேயே பழங்களில் மிகச்சிறந்த பழங்கள்ல ஒன்று நெல்லி. நெல்லிக்காயெல்லாம் தினம் வீட்டில், நம்ம வீட்டில் இருக்கணும். தினம் சும்மா பாக்கெட்டில் டவுசர், நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையில டவுசர் பாக்கெட்டில் போட்டுட்டு போவோம். அதை போய் மெதுவாக கடிச்சு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சு, உனக்கு இனிக்குதா எனக்கு இனிக்குதா, நெல்லிக்காய் சாப்பிட்டோன்னே இனிக்கும் இல்லையா, தண்ணி குடிச்சா இனிக்கும் இல்லையா, எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு இன்னைக்கு தெரியல. நெல்லிக்காயை சாப்பிட்டு, வெரி குட், தேங்க்யூ. நெல்லிக்காயை சாப்பிட்டு சுவைத்து தண்ணீர் குடிச்சு விளையாண்ட காலம் அத்தனை உண்டு. நெல்லிக்காய்ங்கிறது வெறும் விட்டமின் சி மட்டும் இல்லை. நம்மெல்லாம் படிச்சிருப்போம், நெல்லிக்காயில் விட்டமின் சி நிறைய இருக்கு. நம்மளுடைய முதுமையின் மாற்றத்தை குறைக்கக்கூடிய தன்மை கூட நெல்லிக்காயில் உண்டு. இன்னும் சொல்ல போனா ஒரு 2000 வருஷமா பதிவு செய்து ஒரு பழக்கத்தில் மிகச்சிறப்பா இருக்குன்னா அது நெல்லிக்காய் மட்டும்தான். ஸோ அந்த நெல்லிக்காய், நம்ம வீட்டில் ஆப்பிள் வாங்கி வச்சிருக்கோம், எல்லார் வீட்லையும் ஆப்பிள் இருக்கு, ஒரு ஆப்பிள் இருக்கும், ஆனால் நெல்லிக்காய் இருக்காது. இன்னையிலேருந்து நீங்கள் அந்த பயிற்சி முடிஞ்சு வீட்டுக்கு போன அப்புறம் ஒருத்தர் வந்தார், திரும்ப கொய்யா நல்லது, வாழைப்பழம் நல்லது, நெல்லிக்காய் நல்லதுன்னு சொன்னார், வாங்கி வைமா, இனிமேல் அதை சாப்பிட்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி அது உங்கள் வீட்டில் ஒரு பயன்படு பொருளாக, ஒரு பேசு பொருளாக மாற வேண்டும். நண்பர்களே, பழங்கள் உங்களுடைய இம்யூனிட்டியை மிகச்சிறப்பாக வைத்துக் கொள்வதற்கான ஆகச்சிறந்த விஷயங்கள் உண்டு. நாவல் பழம், நம்மலாம் நினைப்போம் நாவல் பழம்னா வாயில புழுவா வரக்கூடியது மட்டும்தான் நம்ம மனசுல நினைப்போம். ஆனால் நாவல் பழத்தில் அவ்வளவு ஆந்தோசைனின் இருக்கு. ஆந்தோசைனின்ங்கிறது செல் அழிவை போக்கக்கூடியது. நம்ம உடம்புல செல் டேமேஜ் வராம தடுக்கக்கூடிய பழங்கள்ல ஒன்று நாவல் பழம். நம்ம நாட்டுக்கே ஒரு காலத்துல பேரு நாவல் தேசம். ஜாமுன் ஐலண்டுன்னு இதை முதல்ல குறிச்சிருக்காங்க. இந்த பாரத்ங்கிற பெயர் வர்றதுக்கு முன்னாடி, இந்தியா பெயர் வர்றதுக்கு முன்னாடி வரைபடத்தில் நம்ம இடத்த உலக நாடுகள் ஜாமுன் ஐலண்ட் என்று தான் குறிச்சு வச்சிருந்திருக்காங்க. அவ்வளவு நாவல் மரம் இங்கே இருக்குது. அதுவும் குறிப்பா இப்போ நாம இருக்கிற மலைத்தொடர் இருக்க, இங்க இருக்கிற மலைத்தொடர், மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர்ல மிகப்பெரிய அளவில் நாவல் மரம் இருந்திருக்கிறது. அந்த நாவல் மரத்தை பற்றி சங்க இலக்கியத்தில் கபிலர் வந்து பல பாடல் பாடியிருக்கார். இந்த மரத்தில் இங்கே அந்த சங்க இலக்கிய பாடல்களில்
குறிஞ்சி தொகை பாடல்கள் எல்லாத்துலேயும் வந்து நாவலை பற்றி சொல்லியிருக்காங்க. அவ்வளவு சிறப்பான ஒரு பழம் வந்து நாவல். ஸோ உங்களுடைய அன்றாட உணவுகளில் கண்டிப்பாக இடம்பெற வேண்டிய 2 விஷயம், அதிக புரதம், பழங்கள். இந்த 2 தான் உங்களுடைய ஃபிட்னஸை மிகச்சிறப்பாக வைத்துக்கொள்ளும். சரி, இது மட்டும் இல்லை, வேற என்ன நமக்கு அன்னாடம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மெனக்கடல்கள், தினம் எதெல்லாம் சேர்த்து எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம குடிக்கக்கூடிய பானங்கள் எடுத்துக்கணும். நம்ம காலையில் ஏதோ ஒன்று குடிக்கிறோம், எந்திரிச்ச உடனே அவங்க அம்மா வந்து 1 டம்ளர் பால் எடுத்து, தம்பி இதை நீ குடி, அப்போ தான் நல்லன்னு சில வீட்டில் கொடுக்கலாம். சில பேர் நீ ஹார்லிக்ஸ் சாப்பிடு, மைலோ சாப்பிடு, பூஸ்ட் சாப்பிடு அப்படிலாம் வந்து கொடுக்கலாம். ஏதோ ஒன்றை காலையில் உங்கள் வீட்டில் எல்லாரும் எதாவது கொடுக்குறாங்க. இந்த வெயில் காலத்தில் மிக மிக முக்கியமான முதல் பானம் என்ன தெரியுமா? தண்ணீர் எசென்ஷியலான விஷயம். இளநிக்கு முன்னாடி மோர் கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. நீராகாரம், நீராகாரம் தான் முதல் விஷயம். நீராகாரம் வந்து பழைய சோறு, முந்தின நாள் சோறுல கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சுட்டு காலையில் அதை நல்லா கசக்கிட்டு கொஞ்சம் மோர் விட்டு அதில் ஒரு துளி உப்பு போட்டு காலையில் முதல் பானமாக இந்த வெயில் காலத்தில் எடுக்கலாம். இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல நீராகாரம் காலையில் பருகுங்க. நீராகாரம் எதுக்கு நல்லது தெரியுமா? நம்ம குடலுக்குள்ள நமக்காக வேலை செய்து கொண்டு கோடிக்கணக்கான பாக்டீரியாஸ் இருக்கா இல்லையா நம்ம வயிற்றுக்குள்ள? அந்த வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய நல்லது செய்யற பாக்டீரியாவுக்கெல்லாம் உணவு தான் நீராகாரம். நீராகாரம் எடுத்தா ப்ரோபயாட்டிக்ஸ் நிறைய கூடும். நாங்கள்லாம் ஒரு 30 வருஷம் முன்னாடி படிக்கும் போது ப்ரோபயாட்டிக்னா அது ஏதோ குடலுக்கு நல்லது, ஆன்டிபயோட்டிக் எடுத்தால் சேர்த்து சாப்பிட்டா டேமேஜ் ஆகாதுன்னு மட்டும்தான் படித்தோம். இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு வருஷம் இல்லை, 6 மாதத்துக்கு முன்னாடி ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் ஒரு பெரிய கண்காட்சி, மருத்துவக் கல்லூரியில் பெரிய கண்காட்சி. என்ன கண்காட்சி தெரியுமா? சென்னையில் இருந்தவங்களுக்கு அன்னைக்கு ஞாபகம் இருக்கலாம். அந்த கண்காட்சிக்கு பேரு பழைய சோறு கண்காட்சி. நடத்தினது யாரு? ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி, மிகப்பெரிய மருத்துவக் கல்லூரி. அவங்க நீ நீராகாரம் சாப்பிடுப்பா, பழைய சோறு சாப்பிடுப்பா, சாப்பிட்டேன்னா வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய நல்லது செய்யற பாக்டீரியா நல்லா இருந்ததுன்னா உன் புத்திசாலித்தனம் சிறப்பாக இருக்கும், உன்னுடைய எதிர்பார்த்தல் நலமா இருக்கும், உனக்கு வர இருக்கிற நோய்களை தடுப்பது அந்த ப்ரோபயோட்டிக்கா இருக்கும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு ஆராய்ச்சி நடந்துச்சு, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க கேட்டா உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் தெரியும் இல்லையா? கிட்னி ஒருவேளை பழுதாயிருச்சு, 2 கிட்னியும் பழுதாயிருச்சுன்னா யாராவது ஒருத்தர் ஒரு கிட்னியை டொனேட் பண்ணாங்கன்னா அதை வந்து மாட்டிட்டு உயிர் வாழ முடியும். நம்ம சொந்தக்காரங்க யாராவது அண்ணன் அப்பா வந்து சரி ஒரு கிட்னியை நான் கொடுக்குறேன்னு கொடுத்தா அது நல்லா வேலை செய்யும், உயிர் வாழ்ந்துடலாம். ஹார்ட்டை கூட இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டாங்க. இறந்து போன ஒருத்தர் வந்து அவருடைய இதயத்தை பழுதடைந்த இதயம் உள்ள ஒருத்தருக்கு வைக்கலாம், அது ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் இருக்கும். லிவர் பிஞ்சுக்குச்சுன்னா ஒரு உறவினரோடையோ இல்லை இறந்து போன ஒருத்தருடைய லிவர் போர்ஷனை நமக்கு வச்சு நம்ம உயிர் வாழ்ந்துட முடியும். இதை லிவர் டிரான்ஸ்பிளான்ட், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதை மாதிரி ஒரு குடல்ல தீராத நோய் இருக்க ஒருத்தருக்கு ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. அது என்ன டிரான்ஸ்பிளான்ட் தெரியுமா? ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்ட். ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்ட்னா ஒரு ஆரோக்கியமான மனிதனுடைய மலத்தை எடுத்து, ஃபீசிஸை எடுத்து பாதிக்கப்பட்ட மனிதனுடைய வயிற்றுக்குள்ள கொண்டு போய் வச்சாங்க. அது ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்ட். அவங்க எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, எப்படி லிவர் டிரான்ஸ்பிளான்ட்னா லிவர் வேலை செய்யுதோ அது மாதிரி ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் குடல் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், வயிற்றில் நிறைய பாக்டீரியாஸ் வந்த உடனே நல்லது வேலை செய்யும் நினச்சி பார்த்தாங்க. என்ன நடந்ததுன்னா, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறம் யாருடைய மலத்தை எடுத்து இவர் வயிற்றுல வச்சாங்களோ அவர் மாதிரியே இவர் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். மாத்து வச்சது என்னமோ வெறும் ஃபீசிஸ், மலம் தான் எடுத்து வைக்கிறாங்க, ஸ்டூலை தான் எடுத்து வைக்கிறாங்க, ஆனால் பிஹேவியர் அவரோட பிஹேவியர் வந்துருச்சு. அப்போதான் ஆராய்ச்சி பண்ணால் என்ன தோணுச்சு அப்படின்னா, அறிஞர்கள் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த ஃபீக்கல்ல இருந்து செய்த நல்லது செய்கிற பாக்டீரியா பிளட் பிரெயின் பேரியரை தாண்டி உள்ளுக்குள்ளே போகுது. ஸோ அந்த பாக்டீரியா தூண்டி மூளையில் மிகச்சிறப்பான ஆக்ஷனை கொண்டு வருதுன்னு கண்டுபிடிச்சான். எவ்வளவு முக்கியம் இந்த பாக்டீரியாக்கள் என்பதைத்தான் நான் இந்த இதில் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம குடலில் இருக்க பாக்டீரியாக்களை மிக பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் நண்பர்களே. அந்த பாக்டீரியாக்கள் சிதைகிற விஷயங்களில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தாமல் விட்டுட்டோம் அப்படின்னா, நீ என்னதான் புரோட்டீன் சாப்பிட்டாலும், என்னதான் ஃப்ரூட் சாப்பிட்டாலும், என்னதான் ஃபிட்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணாலும் உடல் ஆரோக்கியம் கிடைக்காது.
இந்த வயிற்றுல இருக்கக்கூடிய, குடல்ல இருக்கக்கூடிய அந்த நல்லது செய்யற பாக்டீரியாவை அழிக்கிற இன்னொரு பொருள் என்ன தெரியுமா? அதை கேடடையக்கூடிய இன்னொரு விஷயம் ஜங்க் ஃபுட். நம்ம போய் ஃபிஸ்ஸி ட்ரிங்க், இந்த உள்ளம் கேட்குமே மோர் அப்படின்னு பெப்சிக்கு அட்வர்டைஸ் பண்றான். இந்த உள்ளம் கேட்கட்டுமே மோர், நம்ம மோரை குடிங்கடா, அதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஆனா பெப்சியை போய், கோக்கு பெப்சியை குடிச்சோம்னா அதுல இருக்கக்கூடிய ஃபிஸினஸ், அதுல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு நம்ம எலும்பு வரைக்கும் கெடுத்துரும். பல ஆராய்ச்சிகள், யார் ஒருத்தன் அதிக கொக்கோ கோலா, அதிக பெப்சி குடிக்கிறானோ அவனுக்கு வரக்கூடிய மாரடைப்பு, அவனுக்கு மிக முக்கியமா வரக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பினுடைய சுண்ணாம்பு தன்மையை குறைக்கிறது. இது எல்லாமே இன்னைக்கு ஆவணப்படுத்திருக்காங்க. நமக்கு தாகமா இருக்கா, முதல்ல தேவை தண்ணீர். முதல்ல தண்ணி குடிப்போம், ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணி குடிப்போம். அதுக்கப்புறம் பதநீர் சொன்னாங்க, இளநீர் சொன்னாங்க, மோர் சொன்னாங்க, நீராகாரம் சொன்னாங்க, பழச்சாறுகள். இது போதும் நமக்கு. ஒருபோதும் நமக்கு இந்த ஃபிஸி ட்ரிங்க், கோகோ பெப்சியோ நமக்கு தேவையில்லை. இவையெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கார்பன் டை ஆக்சைடு அத்தனை பாக்டீரியாக்களையும் அழிச்சிடும். வயிற்றுக்குள்ள நல்லது செய்யற பாக்டீரியா, ப்ரோபயோட்டிக் பூராத்தையும் காலி பண்ணிடும். நம்ம அதை குடிச்ச உடனே வயிறு வேண்டான்னு சொல்லி அந்த காற்றை வெளியேற்றுது. வேண்டாம் அப்படின்னு உடனே கோகோ பெப்சியை குடிச்சா யாவனு ஏப்பம் வர்றதுக்கு காரணம் செரிச்சு சம்மதமாகி வர்றதில்லை, வேகமாக வெளித்தள்ளுது அந்த கார்பன் டை ஆக்சைடை. வேகமாக உடல் வெளித்தள்ளக்கூடிய விஷயத்த நம்ம போய் பாட்டிலில் அடைச்சு ஃபிஸி ட்ரிங்காக குடிக்கிறோம். ஒருபோதும் நீங்கள் அதுக்குள்ளே போகாதீங்க. அது ஒரு விளையாட்டா, அது ஒரு ஃபன்னா, அது ஒரு சந்தோஷமாக நினைத்து பண்ணுற விஷயம். யாரோ ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு கேடான நோயை கொண்டு விடக்கூடிய தன்மை இருக்கு. ஜங்க் ஃபுட்டுக்குள்ளே போகாதீங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பீஸா, பர்கர், இது மாதிரியான குப்பை உணவு. அந்த பர்கர் எல்லாம் பார்த்தாலே எனக்கு இதெல்லாம் ஏன் இதுக்குள்ள, சோறுனா இட்லினா கையில் எடுத்து வாயில சாப்பிடுவோம், கஞ்சினா கூளையில பிடிப்போம். இந்த பர்கர் சாப்பிட்ற அழகை பாருங்களேன். எவனாவது கையில பிச்சு சட்னி தொட்டு சாப்பிட்றானா? பர்கரை 2 கையிலையும் பிடிச்சி வாயை ஆணு பிளந்து இந்த ஜாயிண்டே உடைஞ்சிரும். அந்த அளவுக்கு பிளந்து இவ்வளோ ஆணம் இருக்கிறதுக்குள்ள டபுள் சீஸ், டபுள் ஸ்டஃப் இப்படிலாம் பண்ணி அதை ஏதோ விலங்குகள் மேயிற மாதிரி திங்கிறத நம்ம நாகரிகம் நினைக்கிறோம். ஆனா அதுக்குள்ள வச்சிருக்கிற ஒரு பொருளும் ஏதாவது ஒரு வகையில நமக்கு சிக்கல் உண்டாகும். அந்த 320 பேர் இருக்கீங்க இல்லையா, கை தூக்குனீங்கல்ல, அதுல 260 பேருக்கு வர வாய்ப்பு இருக்கணும் இல்லையா. அந்த 260 பேரும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் இந்த பர்கர், பீஸா, இந்த இதுல ஃபிஸி ட்ரிங்க்ஸ், இதெல்லாம் இவையெல்லாம் ஏதாவது ஒரு வகையில பின்னாட்கள்ல நமக்குள்ள சர்க்கரையை கொண்டு விடுவதற்கான சாத்தியம் நிறைய இருக்கு. ஸோ நண்பர்களே, நம்முடைய உணவு மிக மிக ஆரோக்கியமா, ஒவ்வொரு வேளை உணவும் ஆரோக்கியமானதா இருக்கணும். காலையில குடிக்கக்கூடிய பானம், ஒரு நாளைக்கு நீங்க காஃபியோ டீயோ குடிங்க, ஒரு நாளைக்கு உங்களுக்கு பிடிச்ச மயிலவோ ஏதோ சாப்பிட்டுக்கோங்க. ஆனா 3 நாள் 4 நாளைக்கு உடலுக்கு வலு தரக்கூடிய ஒரு நெல்லிக்காய் டீ, ஒரு கரிசலாங்கண்ணி டீ, ஒரு நாளைக்கு நல்ல சுக்குமல்லி காஃபி, ஒரு நாளைக்கு வெறும் இஞ்சி தேன் டீ, அப்படி சாப்பிட்டு பழகுங்க. இப்ப இருந்தே பழகலாம். என்ன சார் எல்லாம் வயசான காலத்துல எங்க தாத்தா சாப்பிட்றது, 15 வயசுல நீ எது சொல்றீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த வயதிலிருந்தே அதுல இருக்கக்கூடிய ஒரு பற்று நல்லா இருந்தது அப்படின்னா வளர வளர நாம் இந்த மாதிரி சிக்கல்களுக்குள்ள போயிட மாட்டோம். நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க நமக்கெல்லாம் சுகர், பிபி, கொலஸ்ட்ரால்லாம் எப்போ வரணும். ஒரு 1.5 ஆண்டு 2 ஆண்டு இருக்கும். என்னுடைய மிக நெருங்கிய நண்பருடைய குழந்தை, அவ +1 படிச்சுட்டு இருக்கான். மிக ஃபிட்டான ஒரு தினம் டென்னிஸ் விளையாடக்கூடிய பிள்ளை, மிக ஃபிட்டா இருக்கக்கூடிய பொண்ணு. அவ ஒரு நாள் காய்ச்சல், அக்டோபர் மாசம் இருக்கும், வழக்கமா மழை பெய்யறப்ப காய்ச்சல் அடிச்சது. காய்ச்சல்லாம் நம்ம ஒரு 2 நாளைக்கு கஷாயம் கொடுப்போம், ஒரு சுக்குமல்லி காஃபியோ கொஞ்சம் நிலவேம்பு கஷாயம் எல்லாம் கொடுத்தாச்சு. காய்ச்சல் குறையல. 2 நாள் 3 நாளா காய்ச்சல் குறையல. என்னன்னா மருத்துவர், அதனால அவர் டக்குன்னு அவர் என்கிட்ட பேசுறானா என்னன்னு தெரியல, ஃபீவர் குறைய மாட்டேங்குது, உடம்பெல்லாம் வலி இருக்குங்கிறா. எதுக்கும் ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்து கூட எல்லா செல்ஸும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலான்னு நான் தான் சொன்னேன். சரின்னு சொல்லி பிளட் டெஸ்ட் எடுக்கிறான். எடுத்து பார்த்தா காய்ச்சலுக்கு இருக்கிற மாதிரியான விஷயம் வரல. பிளேட்லெட் 1.5 லட்சத்துலேருந்து 4 லட்சம் இருக்கணும். அந்த குழந்தைக்கு 700 இருக்கு, வெறும் 700. டக்குன்னு டெங்கி ரொம்ப தீவிரமா இருக்கணும், டெங்கியில கூட ஒரு 5000-10,000 வரும்போதே உடம்புல பல சிம்டம் வரும். 700 இருக்கு. வெள்ளணுக்கள் எல்லாம் 1000-1200 போயிடுச்சு, 10,000 இருக்கணும். எதனாலன்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு. உடனடியா அங்க இருக்கக்கூடிய பல மூத்த மருத்துவர்கள்ட்ட எல்லார்ட்டையும் பேசுறோம். அவர் அடுத்தடுத்து பல சோதனைகள் பண்றாங்க. 15 வயது பெண் குழந்தைக்கு இரத்த புற்றுநோய்.
புற்றுநோய்னா சர்க்கரை வியாதி ரொம்ப கட்டுப்பாடே இல்லாதவங்களுக்கு வரலாம், புகை பிடிச்சா வரும், மது அருந்துனா வரும், நமக்கு தெரியும். அவங்க அம்மா அப்படி கதறி அழுறாங்க, என் பொண்ணு என்ன பாவம் செஞ்சது, எவ்வளவு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்றா, எப்படி டென்னிஸ் விளையாடுறா, உடம்பு ஃபிட்டாக இருக்கு, அவளுக்கு எப்படி சார் வந்துச்சுன்னு பரம்பரையாக வந்ததா எல்லாம் பார்க்குறேன், எதுவும் இல்லை. ஆனால் அந்த பெண் குழந்தைக்கு ரத்த புற்றுநோய் கன்ஃபார்ம் ஆச்சு. கீமோதெரப்பி கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லுது, எல்லாம் அங்கிள் அப்பாலாம் நீங்கள் பார்த்துங்க, ரொம்ப அழுறாங்க, நான் நல்லா வந்துடுவேன், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் சரியாயிடுவேன், மாத்திரை எடுத்துக்கிறேன்னு தைரியமாக இன்ஜெக்ஷன்ஸ்லாம் எடுக்கிறான். முதல் தடவை பார்க்குறோம், ரெண்டாவது தடவை கோர்ஸ் முடிச்சப்புறம் போய் பார்க்குறேன், ரெண்டாவது தடவை கொஞ்சம் சோர்ந்து இருந்தா அதெல்லாம் நல்லா வந்துடுவேன் அங்கிள், எங்கள் அப்பா தான் எப்போ அழுதுட்டுருக்காரு, நீங்கள் கொஞ்சம் அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லி அனுப்புகிறான். 3வது கீமோ கொடுத்தப்புறம் அவள் இல்லை, இன்னைக்கு தன் மூச்சை நிறுத்தி கொண்டாள். நாம் நினைக்கிற மாதிரி ஒரு 20 வயசு 22 வயசு 50 வயசுல தான் புற்றுநோய் வரும்னு இல்லை. 15 வயது குழந்தைக்கு புற்றுநோய் வருதுங்கிறது எவ்வளவு, அந்த குடும்பம் இன்னுமே மீண்டு வரல. இன்னைக்கும் தெரியாது எதனால வந்துச்சு, ஏன் இந்த நோய் வந்ததுன்னு தெரியாது, ரத்த புற்றுநோய்க்கு காரணம் தெரியாது. அதுக்கு நாமெல்லாம் கூட ஒரு வேளை காரணமா இருப்போம். என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆமா, நாம இந்த சூழலில் நடத்தக்கூடிய சிதைவுகளுக்கு ஏதாவது ஒரு வகையில காரணமா இருந்தோம் அப்படின்னா நாம் கூட இந்த குழந்தையின் மரணத்துக்கு காரணம் தான். நாம நல்ல எந்த நேரமும் குளிர் ஓட்டப்பட்ட அறையில் இருக்கணும், நாம நல்லா டேஸ்டியான ஃபுட்டை சாப்பிடணும். நம்ம 2 minutes நூடுல்ஸ் அப்படின்னு ஒரு பாக்கெட் வாங்கி 2 நிமிஷத்தில் அதை நூடுல் பண்ணி அதை சாப்பிட்டு முடிச்சிடறோம். அதுக்கு மேலே ஒரு உரை இருக்கு இல்லையா, மஞ்சள் கலரில், அந்த பிளாஸ்டிக் உரையை தூக்கி வெளியே போட்டோம்னா அதை பூமி சீரடிப்பதற்கு 25,000 வருஷம் ஆகும். நம்ம 2 நிமிஷத்தில் சமைச்சிடுறோம், 10 நிமிஷத்தில் சாப்பிட்றோம் நூடுலை. ஆனால் அந்த மேலே இருக்கிற உரையை தூக்கி போட்டால் அதுக்கு 25,000 வருஷம் ஆகுது இந்த பூமிக்கு. அதிலிருந்து வெளியே போகக்கூடிய கெமிக்கல் எங்கேயோ யாருக்கோ புற்றுநோயை கொண்டு போய் விடலாம். அப்போ நம்ம எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம உடலையும் பாதுகாக்கணும், இந்த சூழலுக்கும் எதிரான விஷயங்களை நம்ம ஈடுபடக்கூடாது. நான் நேற்றைக்கு முந்தைய தினம் அதிகாலையில் நான் மகாபலிபுரம் கடற்கரையில் சூரிய உதயம் பார்க்கறதுக்காக நிற்கிறேன். அந்த வழியாக வந்துட்டு இருந்தோம். 5 மணி, இப்போ 5:30 சூரிய உதயம் வரும். அந்த கடற்கரைக்கு உள்ளே போயிட்டு அந்த மலையில் ஏறி நின்று பார்த்தா தெரியும். நாங்கள் சரின்னு என் காரை கொண்டு போய் அங்கே நிறுத்திட்டு நானும் என் நண்பனும் மேலே ஏறி அந்த மலைக்கிட்ட போய் நின்று பார்க்குறோம். முந்தின நாள் இரவு, ஞாயிற்றுக்கிழமை இரவா, முந்தின நாள் ஏதோ விடுமுறை நாள், அவ்வளவு கூட்டம் போய் வந்திருக்கிறது. அந்த கடற்கரை முழுக்க பிளாஸ்டிக் குப்பை, போற வார பாதை எல்லாம் கண்ட கழுசடையா இருக்கு. மிக அழகா ரம்யமா சூரியன் மேலே எரிது. நானா போட்டோ எடுத்து தள்ளுறேன். அது இயற்கை அவ்வளவு பேரழகா இருக்கு. அதை நம்ம பாழாக்கி வச்சுக்கிற கடற்கரை அவ்வளவு அசிங்கமா இருக்கு. நண்பர்களே, நாம் ஒருபோதும் ஒரு துளி குப்பையை கூட, அதுவும் மக்காத குப்பையை வெளியில் விடக்கூடாது. மக்காத குப்பையை நீங்க ஒரு பிளாஸ்டிக்கை, ஒரு கவரை, ஒரு பாட்டில வெளியே போட்டீங்கன்னா 1 கோடி உயிரணுக்களை நாம் கொள்கிறோம் என்கிற குற்றம் நம்ம கிட்ட இருக்கணும். அப்ப நான் பல நாடுகள் போறாள், அதனால சொல்றேன். ஜப்பான்ல ஒரு இடத்துல போட்டிருக்கான், ஒரு குப்பை தொட்டி கிடையாது ஜப்பான்ல. குப்பையும் இல்லை, குப்பை தொட்டியும் காணோம், எங்கேயுமே குப்பை தொட்டி இல்லை. ரயில்ல, அங்க மின்சார ரயில்ல பயணிக்கிற, ஒரு பக்கம் லேப்டாப் பேக் வச்சிருக்காரு ஒருத்தர், இன்னொரு பக்கம் ஒரு துணிப்பை வச்சிருக்காரு. அவர் சாப்பிட்ட மீதி அந்த குப்பைகள் எல்லாம் அந்த துணிப்பையில போட்டிருக்காரு. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் வேஸ்ட் அப்படின்னு எழுதி போட்டிருக்கான். அதுக்கு இன்னொரு ஆள் குப்பையை எடுக்கணும், என் அறையை சுத்தம் பண்றதுக்கு ஒரு ஆள் வரணும், என்னுடைய குப்பைகள் எல்லாம் எடுத்து போறதுக்கு இன்னொரு ஆள் வரணும். நான் குப்பையை போட்டுக்கிட்டே இருப்பேனா, அதை பொறுக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்துகிட்டே இருக்கணும். அது ஒரு சமூக அநீதி இல்லையா? அது வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நாம் செலுத்தக்கூடிய அநீதி. அவங்க அப்படி இருக்க வேண்டாமே, அவங்களும் டாக்டர் ஆகலாமே, அவங்க ஏன் இந்த வேலையை செய்யணும்? அவங்க பிள்ளைகள்லாம் ஒரு இன்ஜினியராகவும் கலெக்டராகவும் வரக்கூடாதா? அப்ப எதுக்கு நம்ம குப்பையை போடுவோமா, அதை எடுக்கிறதுக்கு ஒருத்தர் வருவோமா? அது ஒரு பக்கம் சுற்றுச்சூழலை கெடுக்கும், இன்னொரு பக்கம் சமூகத்தை கெடுக்கிறது. குழந்தைகளை நீங்கள் அத்தனை பேரும் எதெல்லாம் கற்றுக்கொள்கிறோமோ இந்த சூழலை பாதுகாக்க வேண்டும் என்கிற கற்பித்தலும் உங்களுக்குள்ள இருக்கும். வேண்டாம், நான் ஏன் இருக்கிற இடத்த சுத்தமா வச்சுப்பேன், நான் என் பள்ளி அறையை மிகச்சரியாக வைத்துக் கொள்வேன், எங்க ஸ்கூலோட மைதானத்தில் ஒரு குப்பை விழாமல் பார்த்துக்கொள்ள, நான் மட்டும் இன்னொருத்தன் போட்டு அவனை போய் சட்டையை பிடிப்பேன், இடுறான், தூக்கி கொண்டு போய் அங்க போய் போடலாம். நம்ம குப்பையை போட்டோன்னு வைங்களேன், அதை எடுக்க வர்றவரை நம்ம மனசுல நினைக்கணும், இப்போ அவர் என்ன தப்பு செய்தார்? அவர் நம்ம வீட்டில் நம்ம அம்மா போய் அந்த மைதானத்தில் இருக்கிற குப்பையெல்லாம் பொறுக்கிற மாதிரி ஒரு காட்சியை மனசுல நினைச்சு பாருங்களேன். வலிக்குமா வலிக்காதா?
இப்ப நம்ம அம்மா போய் பொறுக்கக்கூடாது, யாரோ ஒரு அம்மா போய் அதையெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுக்கணும், அதுல போய் நாம குத்தாட்டம் போடணுங்கிறது எவ்வளவு தப்பான விஷயம். கல்விங்கிறது வெறும் பித்தகோரஸ் தீரத்தை மனப்பாடமா பண்ணி எழுதுறது இல்லை, A+B² மட்டும் இல்லை, எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கணும், சமுதாயத்தை நல்லா வச்சுக்கணும். அந்த பெருங்கனவுங்கிறது அப்படியான விஷயம் தான் நண்பர்களே. அப்படி நம்முடைய ஒவ்வொரு வேளை உணவிலும் நம் உணவு மூலமாக சூழல் கிடக்கூடாது என்பதிலும் கவனமாக இருங்க. காலை சாப்பிட்ற சாப்பாட்டில் இப்போ குடிக்கிற பானத்தில் பால் சேர்ந்த டீலாம் நம்ம வேண்டாம். பால் வளர்ற குழந்தைகளில் ரொம்ப மெலிந்து இருக்கிறவங்க, எடை புரோட்டீன் ரொம்ப கம்மியாக இருக்குது, உங்கள் டாக்டர் உங்களுக்கு பால் சாப்பிட சொன்னால் சாப்பிடுங்க. சும்மா தினமும் பால் குடிக்கணும்னு அவசியம் கிடையாது, தேவையில்லை. பால் உடலை வளர்க்கும், திசுக்களை வளர்க்கக்கூடிய தன்மை உள்ளது. திசு வளர வேண்டியவங்க எடுத்துக்கலாம். நாமளே இவ்வளோ திண்டி இருக்கணும், நமக்கு எதுக்கு திசு வளரணும்? நமக்கு பால் வேண்டாம். டீயோடைய பெனிஃபிட் ஃபுல்லாக கிடைக்கணும்னா பச்சை டீயாக குடிக்கணும், பிளாக் டீயாக குடிக்கணும், கிரீன் டீயாக குடிக்கணும். டீயில் பாலை ஊற்றுற ஒரே கூட்டம் நம்ம தான். நீங்கள் விமானத்தில் உலக நாடுகள்லாம் பயணிக்கிறீங்கன்னா, எந்த நாட்டுக்கு போனாலும் விமானத்தில் போகும்போது அந்த சிப்பந்தி டீ கொண்டு வருவாங்க எல்லாம் கொடுக்க. எல்லாம் இங்கிலீஷ்காரெல்லாம் இருந்தால் வெறும் டீ கொடுத்துட்டு போவாங்க. நம்மளை பார்த்த உடனே மட்டும் வயிறில் லைட்டாக தொப்பை இருக்கு இந்தியன் அப்படின்னு, சார் இருந்தாங்க சார் பால் ஊற்றிக்கோங்க அப்படின்னு பாலை கொடுப்பான். நம்ம மட்டும்தான் உலகத்திலே பால் ஊற்றி டீ குடிக்கிற கூட்டம். டீயுடைய ஃபுல் பெனிஃபிட் வேணும்னா பிளாக் டீயா கிரீன் டீயா அது மாதிரி எடுத்துக்கொள்ளணும். கரிசலாங்கண்ணி தேகராஜன்னு பேர். இந்த இடத்துல நிறைய இடத்துல நான் பார்த்தேன், நிறைய இடத்துல கரிசலாங்கண்ணி நிற்கும். உங்கள் வீட்டில் தோட்டத்தில் அங்கங்கே சாதாரணமாக கிடைக்கக்கூடியது. அந்த கரிசாலை நெஞ்சில் இருக்கக்கூடிய கபத்தை போக்கி எதிர்ப்பாற்றலை கூட்டி ஈரலை செம்மையாக வச்சுக்கொள்ளது கரிசலாங்கண்ணி. வள்ளலார் கரிசாலையை தாயின்னு நினைச்சு வணங்கணுங்கிறார். அவருடைய புத்தகத்துல கரிசாலையை வணங்கி மகிழ் அப்படிங்கிறார். அவ்வளவு முக்கியமான தாவரம் அது வெள்ளை கரிசலாங்கண்ணி. தேகரா சச்சுரதம் தில்லிய நேர்நேர் கூட்டி பாகமுற காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணே. தேரன் எழுதின பாடல் அது, போகர் இடத்துல இருக்கு. அவர் ஏன் அப்படி அந்த தேகரா சச்சுரதம்னா தேகராஜர்னா கரிசலாங்கண்ணி, சளி போனோன்னா வெறும் கரிசாலை டீ குடிக்கலாம். அப்படி உங்களுடைய சாப்பாடு டீங்கிறது வெறும் பால் டீயா இல்லாமல் ஒரு நாள் நெல்லிக்காய் டீ, ஒரு நாள் கரிசலாங்கண்ணி டீ, அது மாதிரி எடுக்கலாம். உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா எல்லாம் இப்போ அவருக்கு சர்க்கரை வியாதி இருக்கு, அவர் ஆவாரம் டீ குடிக்கலாம். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு சித்த மருத்துவம் சொல்லும். ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் மிருதிட ரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே பாட்டு. ஆவார கஷாயம் சாப்பிட்டேன்னா சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்கும், சாதாரணமான ஒரு விஷயம். பல ஆராய்ச்சிகள் முடிவு பண்ணி சொல்லிடுச்சு. அப்போ வீட்டில் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க ஆவாரை டீ, உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி இருந்தால் அம்மா ஒருத்தர் வந்தார் ஆவாரை குடிக்கலாங்கிறாரு, ஆவாரை உடனே 1500 கொடுத்து வாங்க வேண்டியதில்லை, தோட்டத்திலே கிடைக்கும். சாதாரணமாக விவசாயிகள்கிட்ட 10 ரூபா 50 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஒரு தேநீர், அதை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். நண்பர்களை, நம் உணவு ஒவ்வொன்றும் நமக்கு மிகப்பெரிய அளவில் உடல் உறுதி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் காலை உணவு. காலை உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையில் ஸ்கூலுக்கு 8:45 பஸ் ஏறணும்னா 8:30 மணிக்கு போகிறத விட்டு வெளியே வரக்கூடாது. 8:30 மணிக்கு வந்தால் பல்லி தைக்காமல் குளிக்காமல் தட்டாப்பட்டான்னு யூனிஃபார்ம் மாட்டிட்டு அப்படியே வாசல் வரைக்கும் உங்கள் அம்மா டே இதையாவது ஒன்று குடிச்சிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு தேங்குற அளவுக்கு இருக்கக்கூடாது. எதுக்கு இங்கே பயிற்சி வைக்கிறாங்க? காலையிலே எழுந்த உடனே நமக்கு உடல் பயிற்சி தவ பயிற்சின்னு வச்சு நீ முழு மனதை திட்டமிட்டு காலை உணவை புரதச்சத்து அதிகம் உள்ள சிறுதானியங்கள் கூடிய உணவாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அப்படியான உணவு தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அந்த ஒரு நாள் முழுக்க நீங்கள் படிக்கிற விஷயத்தை உட்கிரகிக்கிற மனநிலை கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியமான விஷயம். சிற்றுண்டிகள் கடையில் போனதெல்லாம் அந்த பாக்கெட்டில் தொங்க போட்டுருக்கதெல்லாம் வாங்கி வாங்கி திங்கணும்னு நினைக்காதீங்க. உங்கள் அம்மாவிடம் கேள, முறுக்கு சுட்டுதா அதிரசம் பண்ணி கொடுங்க, சீடை செஞ்சு கொடுங்க. நாம் வீட்டில் தயாரித்த உணவுகளை கொண்டாடி மகிழ்ந்து சாப்பிடுவோம். போகிற இடத்துலலாம் 10 ரூபா லேஸ் பாக்கெட்டு, நம்ம நினைக்கிற மாதிரி லேஸ் சிப்ஸ் பாக்கெட்னா வெறும் உருளைக்கிழங்குல போடுறான்னு நினச்சிங்கன்னா நம்மளோட முட்டாள் ஒன்றும் கிடையாது. அந்த சிப்ஸ் பாக்கெட்டுக்கு உரிய அதுக்குள்ள இருக்கக்கூடிய உருளைக்கிழங்குக்கு அந்த கம்பெனி இப்படித்தான் உருளை கொடுக்கணும்னு சொல்லி வளர்க்குறான். அவனுடைய உருளை சிப்ஸா எடுக்கணும்னா எப்படி கட் பண்ணா வரணும், பொரிச்சா அது எப்படி பொரியணும், பல்லுக்குள்ள மாட்டாம இருக்கணும், இப்படி பல விஷயங்களுக்கு ஏத்த மாதிரி உருளைக்கிழங்கையே அவன் மாத்தி வச்சிருக்கான். வேணுமா நமக்கு? நம்ம யோசிக்கணும். எல்லாத்துக்கும் பின்னாடி ரசாயனங்கள் இருக்கு. நான் நண்பர் ஒருத்தர் பகிர்ந்து கொண்டிருந்தேன். ஒரு அம்மாவுக்கு பயங்கர மேலெல்லாம் தடிப்பா எனக்கு வந்திருக்காங்க.
2 மாசமா வருது சார் தொடர்ந்து, எனக்கு என்னன்னே தெரியல, எதனால அலர்ஜி ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்னொன்னா கேட்டுட்டு வரேன். வெளியூர் போனீங்களா, சாப்பாட்டில் மீன் ஏதாவது மாற்றி சாப்பிட்டீங்களா, வேற ஏதாவது கெமிக்கல் மருந்து, ஒன்றுமே பிடிபட மாட்டேங்குது. அப்புறம் கடைசி அந்த அம்மாட்ட கேட்ட, புதுசாக என்ன செய்றீங்க அப்படின்னு டக்குன்னு அவங்க கணவர் சொல்றார், சார் அவர் 2 மாசமா திருப்பதி, எங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு திருப்பதி இருக்கு டி நகரில், அந்த கோயிலில் அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க சார், வாலண்டியரிங் பண்ணுறாங்க, அந்த கோயிலில் பெருமாளுக்கு வந்து மாலை எல்லாம் கட்டுவாங்க அப்படின்னாங்க. டக்குன்னு யோசனை வந்துச்சு, கையில் போட்டு மாலை கட்டுவீங்களா, பூக்களை பண்ணுவீங்களா, ஒரு 2-3 வாரத்துக்கு நீங்கள் வேறு வாலண்டியர்ஷிப் எடுங்க, மாலை இன்னொருத்தர் பண்ணட்டும், நீங்கள் மட்டும் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க, இது மட்டும் விட்டு பாருங்களேன்னா 3 வாரம் விட்டாங்க. டக்குன்னு சரியா போச்சு. என்னன்னா அந்த பூக்கள்ல ஏதோ ரசாயனங்கள் அடிச்சிருக்கான், அது அலர்ஜி ஆகி மேலெல்லாம் தடிப்பாகி பிரச்சனையாக இருக்கு. எங்க திரும்பினாலும் இப்படியான கெமிக்கல்கள் இருக்கும்போது குப்பை உணவுகளினுடைய பிடிக்குள் ஒருபோதும் நீங்கள் போகக்கூடாது நண்பர்களே.